இனிமே புது சிம் கார்டு வாங்கணும்னா பஞ்சாயத்தே இல்லைங்க. ஏன்னா மொதல்லாம் வந்து சிம் கார்டை வாங்கணும் அப்படின்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ், போட்டோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயத்த வந்து கொண்டு போனாதான் நம்மனால சிம் கார்டு வந்து வாங்க முடியும். ஆனா இன்னையில இருந்து நீங்க புது சிம் கார்டு வாங்குறீங்க அப்படின்னா பயோமெட்ரிக் முறையில ஈஸியா இகேஒய்சி முறை மூலமாவே வந்து சிம் கார்டை வந்து வாங்கிக்கலாம். அதாவது நம்மளோட டீட்டெயில்ஸை வந்து டைரக்டா வந்து கொடுக்காம இந்த மாதிரி பயோமெட்ரிக் மூலமா நம்மளோட டீட்டெயில்ஸ் ஆதார் நம்பர் எல்லாத்தையுமே வந்து கொடுத்து ஈஸியா வந்து சிம் கார்டை வந்து வாங்கிக்கலாம். இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஆதார் கார்டு ஜெராக்ஸ், போட்டோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம டைரக்டா வந்து கொடுக்கும்போது அந்த டீட்டெயில்ஸை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணவும் வந்து வாய்ப்பு இருக்கு. இப்ப வேற யாராவது ஒரு தீவிரவாதி கூட வந்து எனக்கு வந்து சிம் கார்டு வந்து வேணும், என்கிட்ட வந்து ப்ரூஃப் இல்லைன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நம்ம டீட்டெயில்ஸை வச்சு கூட அவங்களுக்கு வந்து சிம் கார்டு வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து வரக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இல்லாமையே பயோமெட்ரிக் முறை மூலமா ஆதார் நம்பர் இதெல்லாம் வந்து வாங்கி சிம் கார்டை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு புது ரூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது பல இடத்துல நமக்கு சேஃப்டியாவும் வந்து இருக்கும், அதே மாதிரி கன்வீனியன்ட்டாவும் வந்து இருக்கும். அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து இருப்பாங்க தாராள பிரபு மாதிரி, என்னோட டீட்டெயில்ஸ் வச்சு நீங்க எத்தனை சிம் வேணா வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து டீட்டெயில்ஸை கொடுத்து சிம் கார்டை வந்து வாங்கி கொடுத்துருப்பாங்க. இவங்க எல்லாத்துக்குமே ஆப்பு வைக்கிற மாதிரி இப்போ ஒரு புது விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா ஒரு டீட்டெயிலை யூஸ் பண்ணி 9 சிம் கார்டுக்கு மேல நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்களோட சிம் எல்லாத்தையுமே வந்து டீஆக்டிவேட் வந்து பண்ண போறாங்க. அதனால நீங்க இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணி எக்கச்சக்கமான சிம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இதே ஆப் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் வந்து யோசிச்சு வந்து பாத்துக்கோங்க. இப்ப இதே மாதிரியே கேஸ் கனெக்ஷனுக்கும் பயோமெட்ரிக் சிஸ்டம் மூலமா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொடுக்கணும், இல்லைன்னா வந்து ஜனவரி 1ஆம் தேதி இருந்து கேஸ் கனெக்ஷன் வந்து கட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு சில புரளிகள் வந்துகிட்டு இருக்குங்க. இது வந்து உண்மை கிடையாது. இப்ப வந்து பயோமெட்ரிக் சிஸ்டம் மூலமா டீட்டெயில்ஸை கொடுக்கணும் அப்படின்றது மட்டும்தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா இது வந்து கம்பல்ஷனா வந்து பண்ணணும், இந்த தேதிக்குள்ள வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த விதமான கெடுவும் வந்து விதிக்கல. அதனால இதை பத்தி தேவையில்லாம வந்து பயப்படாதீங்க. ஏன்னா சில இடத்துல வந்து ஃபேக் நியூஸ் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து நிறைய பேர் பயந்து போயிருக்காங்க. ஐயோ, நான் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ள வந்து பண்ணல, அப்ப என்னோட கேஸ் கனெக்ஷன் வந்து கட் ஆயிருமா, அவ்வளவுதானா, இனிமேல் என்னால கேஸ் வந்து வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து குழம்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இந்த மாதிரிலாம் வந்து குழம்ப வேண்டிய அவசியம் வந்து இல்லை. இதுக்கு ஒரு வேளை கெடு ஏதாவது வந்து கொடுத்தாங்கன்னா அப்ப வந்து இதை பத்தி நம்ம வந்து பாத்துக்கலாம். அதே சமயத்துல நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோம், டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ள நீங்க ஜிபேயை வந்து ஒரு தடவை கூட யூஸ் பண்ணாம, ஜிபே மட்டும் இல்ல யூபிஐ டிரான்சாக்ஷன், போன்பே இந்த மாதிரி பல ஆப்பை வந்து நீங்க உங்க போன்ல வந்து வச்சிருப்பீங்க. ஆனா நீங்க ஒரு தடவை கூட யூஸ் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உங்களோட டிரான்சாக்ஷனை வந்து அதாவது உங்களோட ஐடியை வந்து முடக்கிடுவாங்க. இது ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதனால நீங்க வந்து யூபிஐ டிரான்சாக்ஷனை வந்து யூஸ் பண்ணவே இல்லை, இனிமேல் நான் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா நீங்க அந்த தேதிக்குள்ள நீங்க வந்து இகேஒய்சி முறை மூலமா வந்து நீங்க அந்த யூபிஐ டிரான்சாக்ஷனை வந்து ஆக்டிவேட் பண்ணிருக்கணும். அந்த மாதிரி நீங்க பண்ணாம விட்டுருந்தீங்க அப்படின்னா உங்களால இனிமேல் யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து யூஸ் பண்ண முடியாது. அந்த ஐடியில நீங்க வேணும்னா புது ஐடி கிரியேட் பண்ணி அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே தாங்க இந்த ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து மாறக்கூடிய ரூல்ஸா வந்து இருக்கு. இதை தவிர வேற ஏதாவது ரூல்ஸ் இருந்து அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட வீடியோ கீழே வந்து போடுங்க, அதை பத்தியும் நம்ம செப்பரேட்டா வந்து வீடியோல வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.